أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله அல்லாஹுடைய கருணை அவனுடைய கிருபையை கொண்டு அல்லாஹுடைய நேசத்துக்குரிய யாரெல்லாம் நேசிக்கிறாங்கிற அந்த வசனங்களை நம்ம பார்த்து வர்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் சூரா அல இம்ரான் 144வது வசனத்துல இருந்து 148வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க ஓதி கேட்க போறோம். அதுக்கடுத்து நம்ம அதனுடைய விரிவாக்கங்களை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين وما كان لنفس أن تموت إلا بإذن الله كتابا مؤجلا ومن يرد ثواب الدنيا نؤته منها ومن يرد ثواب الآخرة نؤته منها وسنجزي الشاكرين وكأي من نبي قاتل معه ربيون كثير فما وهنوا لما أصابهم في سبيل الله وما ضعفوا وما استكانوا والله يحب الصابرين وما كان قولهم إلا أن قالوا ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين فآتاهم الله ثواب الدنيا وحسن ثواب الآخرة والله يحب المحسنين صدق الله العظيم. முஹம்மது ஒரு தூதரே என்று வேறல்லர். திண்ணமாக அவருக்கு முன்பும் தூதர்கள் பலர் சென்றுள்ளனர். எனவே அவர் மரணமெய்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் முந்திய வாழ்க்கைக்கு திரும்பி சென்று விடுவீர்களா? நினைவிருக்கட்டும், எவன் அவ்வாறு திரும்பி செல்கின்றானோ அவனால் அல்லாஹ்விற்கு எத்தகைய தீங்கும் செய்துவிட முடியாது. ஆயினும் நன்றி செலுத்தி வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் மிக விரைவில் அதற்குரிய கூலியை வழங்குவான். எந்த உயிரினமும் அல்லாஹ்வுடைய உத்தரவின்றி இறக்க முடியாது. மரண நேரம் விதிக்கப்பட்டு விட்டது. எவர் உலகாதாய லாபங்களை கருதி செயலாற்றுகின்றாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம். எவர் மறுமை பேற்றை கருதி செயலாற்றுகின்றாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம். மேலும் நன்றி செலுத்துவோருக்கு அதிவிரைவில் நாம் கூலி வழங்கிவிடுவோம். இதற்கு முன்பு எத்தனையோ இறை தூதர்களும் அவர்களோடு சேர்ந்து இறை அன்பர்கள் பலரும் போர் புரிந்துள்ளார்கள். அல்லாஹ்வின் வழியில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களினால் அவர்கள் மனந்தளர்ந்து விடவில்லை, ஊக்கம் குன்றிவிடவும் இல்லை. அசத்தியத்திற்கு முன் அவர்கள் பணிந்து விடவும் இல்லை. நிலை குலையாத இத்தகைய பொறுமையாளர்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான். அவர்களுடைய பிரார்த்தனை இதுவாகத்தான் இருந்தது: எங்கள் இறைவனே, எங்கள் பாவங்களையும் பிழைகளையும் நீ மன்னித்தருள்வாயாக.
எங்கள் பணிகளில் உன் வரம்பை மீறி நாங்கள் செய்தவற்றை நீ மன்னிப்பாயாக. மேலும் எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. சத்தியத்தை நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. இறுதியில் இவர்களுக்கு அல்லாஹ் இவ்வுலக நன்மைகளையும் அளித்தான், அதைவிட உன்னதமான மறுமை பேறுகளையும் வழங்கினான். இத்தகைய நற்செயல்கள் புரியும் முஹ்சின்கள் தாம் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு உரியவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல 2 இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நான் நேசிக்கிறேன். யார் யார நேசிக்கிறான் அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு ஸ்டோரியை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். வாங்க போய் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதை நமக்கு எடுத்து காட்டுதுன்னு சொல்ல இல்ல, இதுக்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. உஹது போர் நடந்த நாள்ல அந்த ஒரு காலகட்டத்துல முஸ்லிம்களுக்கு ஒரு தோல்வி ஒண்ணு ஏற்படுது. அப்ப சிலர் கொல்லப்பட்டாங்க. அந்த நேரத்துல ஷைத்தான் என்ன செய்யறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு ஒரு சத்தம் போட்டு அவன் சொல்றான். உடனே அப்துல்லாஹ் பின் தமிஆ அப்படிங்கிறவன் வந்து என்ன செய்யறான், இணை வைப்பாளர்கள்ட்ட போய் நான் முகமது கொண்டுட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி சொல்றான். உண்மையிலேயே அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொன்றானான்டா இல்ல. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவன் தாக்கி தலையில காயம் ஏற்பட்டுருச்சு அவங்களுக்கு. அப்போ அத வச்சு அவன் என்ன சொல்லிட்டான், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொன்றுட்டேன், அவரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி செய்திய பரப்பிட்டான். இந்த செய்தி வந்து பெரும்பாலான முஸ்லிம்களுடைய உள்ளத்துல பயங்கரமான ஒரு தாக்கத்தை, ஒரு காயத்தை ஏற்படுத்துது. என்னது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்களா, உண்மையிலேயே கொல்லப்பட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள் வந்து அத அந்த செய்தியை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ, ஒருவேளை அப்படி இருந்திருக்குமோ. ஏன் அப்படின்னு சொன்னா, முன்பு கொல்லப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதர்கள்லாம் இப்படிதானே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக பணி செஞ்சு அவங்க கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கொல்லப்பட்டிருக்கலாம், அவங்களுக்கும் அவங்களுடைய லைஃப் ஒரு முடிவுக்கு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உள்ளங்கள்ல ஒரு பலகீனத்தையும் ஒரு சோர்வையும் ஏற்படுத்துது. இதன் காரணமா என்ன செஞ்சிடுறாங்க, முஸ்லிம்கள் போர்ல இருந்து பின்வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. இது தொடர்பாதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறை தூதர், இறைவனிடமிருந்து மெசேஜே செய்திய வாங்கிட்டு வந்து சொல்லக்கூடிய இறைவனின் தூதர் தானே தவிர வேற ஒண்ணும் இல்ல, நீங்க அவர் இல்லாட்டி நீங்க உங்களுடைய மார்க்கத்துக்கு திருப்பி போயிருவீங்களான்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குறான். இறை தூதர்களா இருந்த அவங்க சிலர் கொல்லப்பட்டாங்க. அதுல இறுதி தூதரா வந்தவங்க தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு முன்னாடி வந்த தூதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்மாதிரி இருக்கு. ஆனா நீங்க அவர்களை பின்பற்றுறவங்க போயிருவீங்களான்னு கேக்குற மாதிரி அல்லாஹ் கேக்குறான். அபு நசீர் யாசிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, உஹது போர் நடந்த நேரத்துல ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு ஒரு அன்சாரி சஹாபி நடக்கிறார். அவருக்கு பக்கத்துல முஹாஜிர்கள்ல ஒருத்தர் போய் அந்த மனிதனை கூப்பிடுறாரு. அந்த மனிதனுடைய பேரை சொல்லி, இந்த மனிதரே அப்படின்னு கூப்பிட்டு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டுட்டாங்கிற செய்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அன்சாரி தோழர் சொல்றாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டாங்கன்னு சொன்னா அவங்க செய்ய வேண்டிய பணியை செஞ்சு முடிச்சுட்டாங்க. இனி நீங்க உங்க மார்க்கத்துக்கு, அந்த மார்க்கத்தை காப்பதற்காக என்ன பணி செய்யணும், அந்த பணியை போய் செஞ்சு போராடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த 144வது வசனம் இறக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இது தலாயிலுன் நுபுவா லில் பஹகி அப்படிங்கிற கிதாப்லயும் தப்சீர் தபரிலையும் பதியப்பட்டிருக்கண்டி இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அப்போ இந்த போர்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டாங்கிற வதந்தி கேட்டு தோண்டு போன அந்த மக்கள் வந்து இறந்துட்டா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டா நீங்க உங்க குதிங்கால் மீதே திரும்பி சென்றுருவீங்களா அப்படின்ட்டு அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய இந்த வசனம் இறங்குது. சுப்ஹானல்லாஹ். அடுத்து யார் தன்னுடைய குதிங்கால் மீது திரும்பப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கூட இடையூறு செய்யக்கூடியவர் கிடையாது. நன்றியாளர்களுக்கு விரைவில் அல்லாஹ் பிரதிபலனை கொடுப்பான் அப்படிங்கிற இந்த வசனம் இறங்குது. அதாவது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விட்ட இருந்து வந்த ஒரு தூதர் உங்களுக்கு அழகான செய்தியை வந்து எடுத்து சொன்னாங்க.
அவங்க இன்னைக்கு மரணிச்சுட்டா அல்லது கொல்லப்பட்டுட்டா, நீங்க அந்த மார்க்கத்தை, அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை நிலைப்படுத்த மாட்டீங்களா? உறுதிப்படுத்த மாட்டீங்களா? போராட மாட்டீங்களா? அது நீங்க வந்த வழியே திரும்பியா போயிருவீங்க? நீங்க அப்படி போயிட்டா உங்களுடைய மறுபடியும் நீங்க வந்த வழியிலே திரும்பி உங்களுடைய மார்க்கத்துக்கு போயிட்டா அல்லாவுக்கு ஏதாச்சும் கஷ்டமா? அவனுக்கு இடைஞ்சலா? அவனுக்கு இடையூறா? எந்த ஒண்ணும் கிடையாது. ஆனா நன்றியோட நடந்துகிட்ட மக்களுக்கு அல்லாஹாலா விரைவுல பிரதிபலனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப யார் இறைவனுடைய வழியில நின்று போராடி அந்த இறை மார்க்கத்தை காப்பதற்காக போரிட்டு இறை தூதர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாலும் சரி, அதுக்கு பின்னாடியும் அந்த நன்றியோட இருக்கிறாங்களோ அவங்களுக்குரிய பிரதிபலன் அது மிகப்பெரியது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தியை இந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த மௌத்தாயிட்டாங்கல்ல, இது இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு இதுக்கு அடுத்து ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த விஷயத்துக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் அங்க கொல்லப்படல, இருந்தாலும் இதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இறுதி நாள் மரணிக்கிறாங்க இல்லையா? அப்படி மரணித்த அந்த நாள் அன்னைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இந்த 144வது வசனத்தை தான் ஓதி காட்டினாங்கிறது எல்லா நபிமொழி தொகுப்புலையும் பதியப்பட்டிருக்கு. அதை பத்தி சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்ச அந்த செய்தியை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு சுல்ஹ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அங்க இருந்து குதிரையில பயணம் செஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க. குதிரையில இருந்து கீழே இறங்கி மஸ்ஜித் நபவிக்குள்ள நுழைஞ்சு பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சதுமே அங்க இருந்த மக்கள்கிட்ட எதுவுமே பேசல. அப்படியே நேரம் வர்றாங்க. ஐஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்கிட்ட வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரை தேடுறாங்க எங்கேண்டு. அப்போ யமன் நாட்டு துணியில அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே போர்த்தி வச்சிருக்காங்க. உடனே அவங்களுடைய முகத்துடைய துணியை அப்படியே லேசா எடுத்துக்கிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய முகத்தை அப்படியே அவங்களுடைய தலைய குனிஞ்சு அங்க போய் கவிழ்ந்து அவங்கள முத்தமிட்டுட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நபியே, உங்களுக்கு அல்லாஹ் 2 இறப்ப குடுக்கல. நீங்க மீண்டும் ஒரு தடவை இறக்க போறது இல்ல. உங்கள் மீது விதிக்கப்பட்ட அந்த ஒரு இறப்ப நீங்க இப்ப அனுபவிச்சுட்டீங்க அப்படிங்கிற வாசகத்தை சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரி 1241, 3667, 4452 இந்த 3 ஹதீஸ் நம்பர்லயும் பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நசைங்கிற கிதாப்லயும் முஸ்னத் அஹ்மதுலயும் பதியப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு போய் பார்த்து அங்க நடந்த நிகழ்வுகள். இதுக்கு பின்னாடி இந்த விஷயத்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த உடம்பு இருக்குல்ல, அதை அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்துட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா அப்ப உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கல, அவங்கள யாரு இறந்துட்டாங்கன்னு சொல்றவங்களை என்ன செஞ்சிருவேன், நான் வெட்டிடுவேன்னு சொல்ற அளவுக்கு கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு உமரே இங்க வாங்க, இப்படி உட்காருங்கன்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்கல, உட்கார மாட்டாங்க. திரும்பவும் சொல்றாங்க, கேட்கல. அப்ப என்ன செஞ்சுறாங்க, உமர் ரலியல்லாஹு விட்டுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, மக்கள் பக்கம் திரும்புறாங்க. மக்களும் உமர் ரலியல்லாஹுடைய பேச்சுக்கே அவங்க சொல்றது கேட்டுக்கிட்டு இருந்தவங்க அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து திரும்புறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மக்களுக்கு ஒரு சின்னதா ஒரு சொற்பொழிவாற்றுறாங்க. அதுல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களில் யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் நம்பி வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவர்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நிச்சயமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் அப்படின்ற செய்திய. யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வணங்கி வழிபட்டு வந்தீங்களோ அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, அவங்க இறந்துட்டாங்க. உங்கள யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கி வழிபட்டு வந்தாங்களோ அவங்க தெரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் எப்போதும் உயிரோடு இருப்பான், மரணமடையவே மாட்டாங்கிற செய்திய தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த 3வது அத்தியாயம் சூரா ஆல இம்ரான்ல இருக்கக்கூடிய 144வது வசனத்தை அவங்க அழகா அந்த இடத்துல ஓதி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறை தூதரே என்று வேற இல்ல. அவருக்கு முன்னாடி இறை தூதர்கள் பலர் சென்றிருக்காங்க. அவங்க இறந்துட்டாலும் சரி அல்லது கொல்லப்பட்டு விட்டாலும் சரி, நீங்க உங்களுக்கு குதிங்கால் மீதே வந்த வழிக்கு திரும்பிடுவீங்களா?
யார் தம் குதிங்கால் மீது திரும்பி விடுகிறாரோ, அதாவது தான் இருந்த மார்க்கத்துக்கே திரும்பி விடுகிறாரோ, அவர் அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கூட சிறிதும் இடையூறு அளிக்க முடியாது. நன்றியோட இருக்கக்கூடிய மக்களுக்கு விரைவில் அல்லாஹ் பிரதிபலனை வழங்குவான் இப்படிங்கிற இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. இத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லும் போது சொல்றாங்க, அல்லாஹ்வின் ஆணையா, அல்லாஹ்வின் சத்தியமா, அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த வசனத்தை அங்க ஓதி காட்டுற வரைக்கும் அந்த வசனத்தை அல்லாஹ் அருளுனாங்கிறத, அல்லாஹ் இதுக்கு முன்னாடி இறக்கியிருக்காங்கிறது மக்கள் அறியாதவங்க போல இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த வசனத்தை ஓதி காட்டினதுதான் மக்கள் அனைவரும் அந்த வசனத்தை புதுசா கத்துக்கிட்ட மாதிரி கத்துக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நான் எங்கெல்லாம் பார்த்தோன்னா அங்க ஒவ்வொரு மனுஷரும் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இதே செய்திய சயீத் இப்னு அல் முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த வசனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு ஓதுனதுக்கு பின்னாடிதான் உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க இந்த வசனத்தை ஓதுவதை நான் செவியுற்றதுதான் தாமதம், உடனே நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். என் கால்கள் என்னுடைய கால்களுக்கு இருக்கு, என் உடம்பையே சுமக்க முடியல. அந்த அளவுக்கு நான் அவ்வளவு பலகீனமா கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியமாய் போயிருச்சு. இந்த வசனம் அபூபக்கர் ரலியல்லாஹு ஓதுனதுதான் உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்துட்டாங்கங்கிறத நான் உணர்ந்து அப்படி கீழே விழுந்துட்டேன். உட்கார கூட முடியல. அந்த அளவுக்கு பலகீனமா போயிட்டாங்க உமர் ரலியல்லாஹு அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்க காலத்து அப்பயே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கையிலேயே அலி ரலியல்லாஹு என்ன செய்வாங்களாம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தாச்சாம். என்ன, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்க உங்கள் குதிங்கால் மீதே திரும்பி விடுவீர்களா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்ல இந்த வசனம். அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பிறகு நாங்கள் எங்கள் குதிங்கால்கள் மீது வந்த வழியே திரும்பி செல்ல மாட்டோம். இது அல்லாஹ்வின் மீது ஆணையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தாலோ கொல்லப்பட்டாலோ அவங்க எந்த கொள்கைக்காக போராடினார்களோ அதற்காக, அந்த ஒரு செயலுக்காக நாங்க என்ன செய்வோம், இறக்கும் வரை போராடுவோம். இது அல்லாஹ்வின் மீது சத்தியம், இது அல்லாஹ்வின் ஆணையாக நாங்க அவர்களுடைய சகோதரர்கள்ல உதவியாளனாகவும் அவர்களுடைய பெரிய தந்தையின் மகனும் அவர்களுடைய வாரிசுமா நான் இருக்கேன். எனவே அவர்களுக்கு என்னை விட அதிக உரிமைப்படுத்த வேற யார் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திய அலி ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போதே இதை சொல்லுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். இது தபரானில ஹாக்கிம்ல பதியப்பட்டிருக்குன்னு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போதே அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், அல்லாஹ் இப்படி இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறானே, நிச்சயமா யா அல்லாஹ், நாங்க இந்த நபி கொல்லப்பட்டாலும் சரி இறந்தாலும் சரி நாங்க எங்களுடைய பின்னாடி எங்களுடைய மார்க்கத்துக்கு போக மாட்டோம். உன்மீது சத்தியமா யா அல்லாஹ், இந்த நபி கொல்லப்பட்டாலும் சரி இறந்தாலும் சரி இந்த மார்க்கத்துக்காக அவர் எந்த கொள்கையை கொண்டு வந்தாரோ அந்த கொள்கையை நிலைநாட்டுறதுக்காக நாங்க போராடுவோம் இறக்கும் வரைக்கும். இது உண்மைது சத்தியம் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அதுல அதிகப்படியான உரிமை உடையவர் அந்த நபியின் மீது யாரு, நான் தான். ஏன்னா அவருக்கு சகோதரனா நான் இருக்கேன், அவருடைய பெரிய தந்தையுடைய மகனா இருக்கேன், அவருடைய வாரிசா இருக்கேன், அவருடைய பிள்ளைய கல்யாணம் முடிச்ச மருமகனா இருக்கேன், எல்லா வகையிலையும் உரிமை படைத்தவனா நான் இருக்கேன் இல்லையா அல்லாஹ், கண்டிப்பா நான் இந்த மார்க்கத்துல உறுதியா இருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி சொல்லக்கூடிய செய்தியையும் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சொல்றாங்க, எந்த உயிரும் அல்லாஹ்வுடைய ஆணைப்படி குறிச்ச தவணையில தவிர வேறு நேரத்துல இறக்க முடியாது. அடுத்த வசனம் 145வது வசனம். அந்த வசனத்தை சொல்லி அல்லாஹ்வின் விதிப்படி அவன் நிர்ணயித்த காலக்கெடு முடிந்த பிறகுதான் யாருமே இறப்பாங்க. அந்த தவணைக்கு முன்னாடி யாரும் இறக்க முடியாது இப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சிட்டாங்கன்னு பரப்பிட்டாங்க செய்திய. அதையும் மக்கள் நம்பிட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லிட்டு சொல்றான், அவன் குறிச்ச நேரத்துலதான் யாருக்கும் மரணம் வரும், அதுக்கு முன்னாடி யாரும் மரணிக்க முடியாது அப்படிங்கிற அடுத்த வசனத்தை சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னொரு வசனத்தையும் சொல்றாங்க. அல்லாஹ் கூறுகின்றான், ஒருவருடைய நீண்ட ஆயுள் வழங்கப்பெறும், அவரது ஆயுள் குறைக்கப்படுவது பதிவேட்டில் இல்லாமல் நடைபெறுவது இல்லை. 35வது அத்தியாயத்துல 11வது வசனம்.
அடுத்து அவனே உங்களை களிமண்ணால் படைத்தான். பின்பு வாழ்நாளுக்காக தவணையை அவன் நிர்ணயித்தான். மேலும் மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதற்கான மற்றொரு குறிப்பிட்ட தவணையையும் அவனிடம் உள்ளது. 6வது அத்தியாயத்துல 2வது வசனம். இது எல்லாம் பாத்தீங்கன்னா எதை சொல்லி காட்டுது? அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு தவணை வச்சிருக்கான். அந்த தவணைக்கு முன்னாடி மரணிக்க முடியாது. அந்த தவணை வந்துட்டா வாழவும் முடியாது. அதனால நீங்க இருக்கக்கூடிய மக்களே, இந்த உஹது போற நேரத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துருச்சா, நபிக்கு காயம் ஏற்பட்டுருச்சா, அத வதந்தியா கொண்டுட்டாங்கன்னு பரப்பிட்டாங்களா, நீங்க அதுக்காக பயந்துகிட்டு போர்ல இருந்து பின்வாங்க போறீங்களா? பின்வாங்காதீங்க. தைரியம் இழந்துராதீங்க. தைரியத்தோட இந்த மார்க்கத்துக்காக நீங்க போராடணும்னு ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு அழகிய ஒரு செய்தியாத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல ஆர்வம் ஊட்டக்கூடிய வகையிலையும், வாழ்நாளுக்கு எந்த இடத்துலயும் குறைஞ்சு போகாது, நீங்க போருக்கு செல்வதால் உங்கள் வாழ்நாள் குறையாது, போர்ல இருந்து பின்வாங்கிறதுனால நீங்க வாழ்நாள் கூடி நிறைய வாழ்ந்துருவீங்கன்னு நினைச்சிடாதீங்க. அல்லாஹால ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்ட ஒரு வாழ்வாதாரத்தை வச்சிருக்கான். அந்த இடத்துலதான் நீங்க மரணிக்க முடியும் அப்படிங்கிற செய்தியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இதெல்லாம் சொல்றது எதுக்காக? அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நற்செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கொல்லப்பட்டாலும் சரி, அவங்க இறந்து போனாலும் சரி, அவங்க கொண்டு வந்த மார்க்கத்தை நிலைநாட்டணுமே தவிர வந்த வழியே போகக்கூடாது. அது மட்டும் இல்ல, இது மார்க்க விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் காட்டின அந்த வழியில போராட்டம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம போய் வாள் எடுத்து போராட போறோமா? எங்கேயாச்சும் போய் போர் செய்ய போறோமாண்டா? இன்னைக்கு நம்மளுடைய போராட்டம் எல்லாம் நம்மளுடைய குடும்பத்தாரோட, நம்மளுடைய பிள்ளை குட்டிங்களோட. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்கு பெருசா போர் செய்யறது எங்கேயோ இல்ல, வீட்டுலதான். ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணா நடக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறோம். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கள்லாம் ஒரு கலக்கத்துல இருந்தாங்களா, அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு தைரியம் மூட்டக்கூடிய வழியில இந்த விஷயத்த சொல்றான். இந்த இடத்துல இன்னொரு நிகழ்வையும் நமக்கு இமாம் இப்னு கஸீர் பதிய வைக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சி. அது எப்ப நடந்துச்சுன்னா, ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு மதாயின் ஈராக், இந்த இப்ப ஈராக்னு சொல்லக்கூடிய அந்த நகர்ல அந்த அந்த நகரம் வெற்றி கொள்ளப்படுது. அப்ப நபித்தோழர் சாத் பின் அபி வக்காஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க தலைமையில முஸ்லிம் படைகள் அதை கைப்பற்றுறதுக்காக போறாங்க. இது காதிசியா போருடைய தொடர்ச்சியா இருந்துச்சு. அந்த போர்ல பாரசீகர்கள் தோல்வியை கண்டாங்க. இதுக்கு முன்னதா பாரசீகர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தம்முடைய செல்வங்களோட அந்த மதாயின்கிற நகருக்குள்ள, அதாவது அந்த இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஈராக், அந்த நகருக்குள்ள போய் புகுந்துகிட்டு டைக்ரசிஸ் அந்த நதி இருக்குல்ல, அந்த நதிக்கு முன்னாடி இருந்த அந்த பாலத்தை எல்லாம் உடைச்சு விட்டுட்டு, அங்க இருந்த போட்டு, அங்க இருந்த கப்பல் எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு முஸ்லிம்கள் அவங்க மேல படையெடுத்து வர்றாங்க அப்படிங்கிறதுனால அவங்க உள்ளுக்குள்ள நுழைஞ்சு அவங்கள தாக்கி அவங்கள வெற்றி அடையக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பாலத்தை எல்லாம் உடைச்சு விட்டுட்டு அங்க இருந்த கப்பல்கள், போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப முஸ்லிம் வீரர்கள் அங்க வர்றாங்க. வந்தா அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, ஈராக்குள்ள போய் நுழைய முடியல. நுழைஞ்சாதானே அவங்க போகலாம். அப்பதான் நபி தோழர் சாத் இப்னு அபி வக்காஸ் அவங்க தலைமையிலதான் இந்த படை போயிருக்கு. அப்ப முஸ்லிம்கள்ல ஒருத்தர் என்ன செய்றாருன்னா, ஹுஜ்ர் பின் அதி ரலியல்லாஹ் அப்படிங்கறதான் அவரோட பேரு. அந்த 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 மனிதர், அந்த சஹாபி என்ன செய்யறாரு, தன்னுடைய குதிரைய அந்த தண்ணிக்குள்ள, அதாவது அந்த நதியில, அந்த டைக்ரேஷன் நதியில எதிரிகளை போய் சேர விடாம அவங்க பாலத்தை உடைச்சு கப்பல் எல்லாம் ஓட்டி எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. நீங்க எப்படியா செஞ்சீங்க, இப்ப பாருங்க நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லிட்டு தன்னுடைய குதிரைய அந்த டைக்ரேஷன் நதிக்குள்ள போக சொல்றாங்க. அப்ப என்ன பயமா இருக்கும்ல, சின்னதா ஒரு ஆறா இருந்தா அதுல கடந்து போயிடலாம், அது பெரிய நைல் நதி மாதிரி பெருசு, இதுக்குள்ள மூழ்கில போயிடும். அப்ப அவங்க இந்த வசனத்தை நினைச்சு பாக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம்களை நோக்கி சொல்றாங்க, எந்த உயிரும் அல்லாஹுவின் ஆணையின்படி குறித்த தவணையில் தவிர வேற எந்த நேரத்திலும் இறக்க முடியாது
அப்படிங்கிற வசனத்தை ஓதிக்கிட்டே அவங்க என்ன செய்யறாங்க, குதிரையோட அப்படியே ஆத்துல அதுல இறங்கிட்டாங்க. இறங்குனா அவங்களுடைய வீரத்தையும் அவங்களுடைய உறுதியையும் அவங்களுடைய செயலையும் பார்த்த மற்ற அவங்க பின்னாடி வந்த வீரர்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே அந்த குதிரையோட ஆத்துல இறங்கிட்டாங்கம்மா. இப்படி இறங்கி போகையில அந்த எதிரிகள் பாக்குறாங்க, இவ்வளவு பெரிய நைல் நதிக்குள்ள, அதாவது வந்து டைக்ரீஸ் நதிக்குள்ள நீங்க குதிரையோட வந்து நுழையிறீங்களே, நீங்க மூழ்கி போறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏன்னா அவங்கதான் எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்டாங்களே, படகு இல்ல, கப்பல் இல்ல, அங்க இருந்த பிரிட்ஜ் இல்ல, எல்லாத்தையும் உடைச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க, வர முடியாம. அப்ப இப்படி இவங்க இந்த வசனத்தை ஒதுக்கிட்டு உறுதியோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தவணையை வச்சிருக்கான். அந்த தவணை வந்தாதான் மரணிக்க முடியும், இல்லாட்டி எப்படி மரணிக்க முடியும்? வாங்க, நம்ம வந்திருக்கதா அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காப்பாத்துறதுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போராடுறதுக்காக வந்திருக்கோம், இறங்குங்கன்னு சொல்லி துணிஞ்சு இறக்கி எல்லாம் வந்தா, தொடர்ந்து அப்படியே முஸ்லிம்கள் வர 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 எந்த ஒரு இடையூறும் இல்லாம அப்படியே டைரக்டா அவங்க அடுத்த கரை வந்துட்டாங்கம்மா. வந்து அந்த நாடு வெற்றி அடைஞ்சிச்சு. அந்த வர்றதை பார்த்ததுமே அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாங்கல்ல அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க பார்த்துட்டு, அடடா, இந்த வரக்கூடிய மனிதர்கள் மனிதர்களே இல்ல, இவங்கெல்லாம் ஜின்கள் போல தெரியுது, இவங்களோட போரிட முடியாதுன்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு அப்படியே வெறுண்டு ஓடிட்டாங்களாம். இந்த செய்திய ஹபீப் பின் லபியான் ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க. தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்ப பாருங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனத்தின் மீது இருந்த நம்பிக்கைய, உறுதிய, அல்லாஹு தஆலா நமக்கு மரணம்னு ஒண்ணு வச்சிருந்தா இதுல மூலியம் மௌத்தாவோம், இல்லாட்டி நமக்கு அல்லாஹ் உதவி செய்வான். நமக்கு மரணம்ன்றது எழுதப்பட்டிருந்தா மௌத்தாயிருப்போம், ஏன் நம்ம இந்த நதிக்கும் இந்த ஆத்துக்கும் இவங்க செஞ்ச சூழ்ச்சிக்கும் பயந்துகிட்டு இந்த பக்கம் நிக்கணும் அப்படின்னு இறங்கி போய் அந்த போர்ல வெற்றி கண்டு மிகப்பெரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி வகைய கொடுக்குறான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது அல் பிதாயா வ நிஹாயாங்கிற நூல்லையும் பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல சொல்றான் பாருங்க, இந்த 145வது வசனத்தோட தொடர்ல, யார் இந்த உலக நன்மையை விரும்புவாரோ அவருக்கு அதை நம்ம வழங்குவோம், யார் மறுமையின் நன்மையை விரும்புவாரோ அதை அவங்களுக்கு வழங்குவோம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அவர்களுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி இவ்வுலக ஆதாயத்துக்கு மட்டும் விரும்பினாங்கன்னா அதை நம்ம கொடுக்கக்கூடியவர்களா இருக்கோம், மறுமையை நோக்கமா கொண்டு இருந்தா அதையும் நம்ம கொடுக்கக்கூடியவர்களா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த வசனத்துல யார் மறுமையினுடைய விளைச்சலை விரும்புறாரோ அவருக்கு அவரோட விளைச்சலை நம்ம அதிகப்படுத்துவோங்கிறோம். இந்த உலகத்துடைய விளைச்சலை ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னா அதையே நம்ம கொடுப்போம், ஆனா அவருக்கு மறுமையில எந்த பங்குமே கிடையாது. 42வது அத்தியாயத்துல 20வது வசனமா சொல்றான். அப்போ உலகத்தை விரும்பினவங்களுக்கு உலகத்துல கொடுத்துருவோம், ஆனா மறுமையில எந்த பங்கும் கிடையாது. மறுமைக்காக இந்த உலகத்துல பாடுபடக்கூடியவங்களுக்கு இந்த உலகத்திலயும் நம்ம கொடுப்போம், மறுமையிலையும் நம்ம கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல 17வது அத்தியாயம் 18, 19 அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யார் இந்த உலகத்தை மட்டுமே விரும்புறாங்களோ அவர்கள்ல நாம் நாடியவருக்கு நாடியதை இங்கேயே கொடுத்துருவோம், பின்பு அவருக்கு மறுமையில நம்ம நரகத்தை ஏற்படுத்துவோம். பழிக்கப்பட்ட நிலையில அவங்க வந்து இறைவனுடைய அருள்ல இருந்து விரட்டப்பட்ட நிலையிலையும் அது நுழைவாங்க. ஆனா யார் மறுமையை நோக்கமா கொண்டு இறை நம்பிக்கை கொண்ட நிலையில அதற்காக முழு முயற்சி செய்கிறாரோ அவரது முயற்சி பாராட்டுக்குரியது. சுப்ஹானல்லாஹ். அந்த வசனத்தை எடுத்து படிச்சு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. பனி இஸ்ராயல்ல வரக்கூடிய இந்த செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயங்களை அந்த இடத்துலயும் சொல்றான். இன்னும் நீங்க நிறைய விஷயங்களை படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹு அக்பர். அப்போ இம்மைக்காக பாடுபட்டா இம்மை கிடைக்கும், இம்மையுடைய வசதி, வாழ்க்கை, வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். ஆனா மறுமையில அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்ல. அவங்க இந்த உலகத்துக்காகத்தானே பாடுபட்டாங்க, இந்த உலகம் நம்ம விரும்பினா கொடுப்போம், அதே நேரத்துல மறுமையில அவங்களுக்கு எந்த ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நரகம்தான் அவங்களுடைய தங்குமிடமா இருக்குது, அல்லாஹுடைய அருளும் அவங்களுக்கு கிடையாது. ஆனா யார் மறுமைக்காக அல்லாஹை நம்பி உழைக்கக்கூடியவர்களா முயற்சி செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இம்மையிலையும் அழகான ஒரு வாழ்க்கை, அவங்க நம்பிக்கை கொண்ட நிலையில முயற்சியோடு அவங்க வாழ்ந்தது மிக பாராட்டுக்குரிய செயலாகவும் இருக்குங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதனாலதான் 145வது வசனத்தை நன்றியாளர்களுக்கு விரைவில் நம் பிரதிபலனை கொடுப்போங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து
146வது வசனம். அந்த உஹது போர்ல இறை நம்பிக்கையாளருடைய உள்ளங்கள்ல ஏற்பட்ட காயத்துக்கு அல்லாஹ் ஆறுதல் அளிக்கக்கூடிய அந்த விஷயமா, இதற்கு முன்னாடி எத்தனையோ நபிமார்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அவங்களோட மக்கள் திரளும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹாலா சொல்லிட்டு, எத்தனையோ நபிமார்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்களுடைய தோழர்கள் கணிசமா போருக்கு போய் அவங்களும் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு, ஆனா அவங்க எல்லாம் துவண்டு போனாங்களா, பின்வாங்கி போயிட்டாங்களா? இல்ல. இந்த வசனத்துல முந்தைய வசனம் சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான் அப்படின்னா, அந்த உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க பலகீனப்பட்டுறாங்கல்ல, அந்த போர்ல இருந்து பின்வாங்குறாங்கல்ல, அப்படிப்பட்ட மனிதர்களை கண்டிக்கிறான். உஹது போர்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க யாரோ சொன்ன அந்த செய்தியில கேட்டுட்டு போர்ல இருந்து பின்வாங்கி தோற்று போனாங்கல்ல, அந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போரை கைவிட்டு நீங்க ஓடுறீங்களா, நீங்க அப்படி ஓடாதீங்க, நீங்க இறை தூதர் இல்லாட்டிலும் அந்த மார்க்கத்துக்காக போராடக்கூடிய மக்களா இருக்கணும், உறுதி வாய்ந்த மக்களா இருக்கணும். பாருங்க, உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ இறை தூதர்கள் வந்தாங்க, அவங்களோட மக்கள் பெருந்திரளா இருந்தாங்க, அவங்களும் கொல்லப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்க பின்வாங்கி ஓடல, அவங்க உறுதியா இருந்தாங்க அப்படின்னு சொல்றான். இதுல முதல் விஷயமா. ரெண்டாவது விஷயமா, எத்தனையோ நபிமார்களுக்கு முன்னாடி அவங்களுடைய தோழர்கள் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டாங்க. இருந்தாலும் முஹம்மது அவங்க பின்வாங்கி போகல. அதனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்துட்டாங்கங்கிற செய்தி கேட்டால் நீங்க போகக்கூடாது, உறுதியோட நிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இந்த வகையில அல்லாஹுடைய வழியில தனக்கு ஏற்பட்ட துயரத்துக்காக அவங்க துவண்டு போகல, பலம் குன்றி விடல, பணிஞ்சிரல. அவங்க என்ன செஞ்சாங்க, உறுதியோட நின்று போராடினாங்க. அந்த மாதிரி நீங்க இருக்கணுமே தவிர, நீங்க துவண்டு அல்லாஹுடைய தூதர் இல்லையேங்கிறதுக்காக பின்வாங்கி போக கூடாதுங்கிற செய்திய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான்னு கதாதா ரஹ்மத்துல்லாஹ் இதுக்கு விளக்கம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நபிமார்கள் கொல்லப்பட்டதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, பலம் குன்றி விடக்கூடாது, எதிரிகள் முன்னாடி பணிந்து போக கூடாது. அப்படி பணிந்து போகக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். யார அல்லாஹ் நேசிப்பான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்லி காட்டுறான் பாருங்க. இதற்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள், அவர்களுடன் இருந்த அதிகமான மக்கள் திரள், அவங்க போர் புரிந்தாங்க. அல்லாஹின் வழியில தமக்கு ஏற்பட்ட அந்த துயரத்துக்காக அவங்க துவண்டு போயிடல, அவங்க பலம் குன்றி இல்ல, அவங்க பணிந்தும் போயிடல. அவங்க என்ன செஞ்சாங்க, பொறுமையோட நின்று போராடினாங்க. இப்படி பொறுமையோட அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக போராடக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அப்போ நம்ம இந்த மார்க்க விஷயத்துல என்ன ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் நாம என்ன செய்யக்கூடாது, துவண்டு போயிடக்கூடாது. பிரச்சனைகள் வந்தா, சோதனைகள் வந்தா விரண்டோட கூடாது. அந்த மார்க்கத்துல பொறுமையோடையும் உறுதியோடையும் நம்ம போராடணும். இன்னைக்கு வாளெடுத்து போராடக்கூடிய நிலைமைகள் இல்லாட்டியும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள்ல போராட வேண்டிய விஷயமா இருக்கு. என்னன்னு சொன்ன, பிள்ளைங்களோட திருமணங்களை எடுத்துக்கோங்க, ஒரு இடத்துல மௌத்து ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல புள்ள வயசுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல புள்ள பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, எத்தனையோ அனாச்சாரங்கள் மார்க்கத்துல இல்லாத விஷயங்களை மக்கள் விதத்துக்களை செய்யக்கூடிய நேரத்துல இந்த மார்க்க விஷயத்த அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்த இதை செய்யக்கூடாது, இது அல்லாஹ் தடுத்தது, அல்லாஹுடைய ரசூல் தடுத்ததுன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளேயே சொல்றதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கு. அப்ப உள்ள மக்கள் வாளெடுத்து இந்த மார்க்கத்துக்காக போராடினாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நாம இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக, விதாத்துக்களை ஒழிப்பதற்காக, அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு சொன்ன செய்தியை இங்க சொல்றதுக்காக போராட வேண்டிய, மக்களோடு குடும்பத்தாரோடு உறவினர்களோடு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்றான், இந்த மக்கள் யார் இந்த போராட்டத்துல உறுதியோட இருந்து அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து பொறுமையோடையும் அந்த நேரத்துல இருந்து, அந்த நேரத்துல ஆமா என்ன செய்யறது, விட்டு கொடுத்து போகிற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு பலகீனப்பட்டு துவண்டு போயிடாம, அந்த அவங்க செய்யறதே இவங்களும் ஆமா சாமி போட்டுக்கிட்டு பின்பற்றி போயிடாம இருக்கக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறேங்கிறான். இப்படிப்பட்ட மக்கள் எப்படி இருப்பாங்களாம் தெரியுமா? 147வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, என்னுடைய மார்க்கத்துக்கு
கொல்லப்பட்டாலும், தலைவர்கள் கொல்லப்பட்டாலும், இறை தூதர்கள் கொல்லப்பட்டாலும் அவங்க ஏற்றுக்கொண்ட மார்க்கத்துல உறுதியோட இருப்பாங்க. துவண்டு போயிட மாட்டாங்க, துயரப்பட்டுற மாட்டாங்க, பழங்குன்றி போக மாட்டாங்க, பணிஞ்சும் போயிட மாட்டாங்க. பொறுமையோட இருந்து அந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்கு போராடுவாங்க. இப்படிப்பட்ட பொறுமையாளர்களை நான் நேசிக்கிறேன். வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன். அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படிப்பட்ட பொறுமையாளர்கள் எப்படி தன்னுடைய ரப்போட துவா செய்வாங்க தெரியுமா? எங்கள் இறைவா, எங்கள் பாவங்களையும் எங்கள் பணிகளில் நாங்கள் எல்லை மீறி நடந்து கொண்டதையும் எங்களுக்கு மன்னிப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக யா அல்லாஹ். இந்த இறை மறுப்பாளர்கள் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக யா அல்லாஹ். இப்படிப்பட்ட துவா இதத்தான் அவங்க செய்வாங்க. இதுதான் அவங்களுடைய துன்பத்தின் மீது அவங்களுடைய சொல்லாக இருந்தது. இதற்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், எங்களுடைய பணிகள்ல நாங்க எல்லாம் மீறி நடந்தத நீ பொறுத்துக்க யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரு, எங்களுடைய பாதங்களை எல்லாம் உறுதியா இருக்க செய்யி, இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துன்ப நேரத்துல, அந்த பிரச்சனை நேரத்துல, அந்த கஷ்ட நேரத்துல, அந்த கவலை நேரத்துல அவங்களுடைய துவா, அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய வாக்கு இதுவாத்தான் இருந்துச்சு அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சொல்லிட்டு 148வது வசனத்துல சொல்றான், அவங்களுக்கு இந்த உலக நன்மையையும் மறுமையின் அழகிய நன்மையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் வழங்கினா நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்போ அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்துல நாம உறுதியோட இருக்கணும். எங்கள் ரப்பே, எங்கள் பாவங்களையும் எங்கள் பணிகள்லையும் நாங்க எல்லை மீறி நடந்து கொண்டதை நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்கள் பாதங்களை நீ உறுதியா இருக்க செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த கஷ்ட நேரத்துல நாங்களும் அந்த மக்களோட சேர்ந்து உன்னோட ஒன்னா கலந்து போவதிலிருந்து இருந்து எங்களை பாதுகாத்தரல யா அல்லாஹ். இன்னைக்கு போர்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு உறுதியா இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். பலஸ்தீன மக்கள் எவ்வளவு பெரிய அதிகார வர்க்கத்துக்கு முன்னாடி அல்லாஹுக்காக போராடக்கூடிய மக்களா இருக்கிறாங்கிறத பாக்குறோம் இல்லையா? இன்னைக்கு நமக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல நாம இருந்திருந்தா எந்த இடத்துல இருப்போமோ அல்லாஹ் தான் அறியக்கூடியவனா இருக்கான். ஆனா சாதாரண வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், ஒரு செயல், ஒரு நன்மை, ஒரு தீமை, இந்த மாதிரி நடக்கக்கூடிய இடத்துல நம்ம உறுதியா இருக்கிறோமா? அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றமா நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நாம அட்லீஸ்ட் நமக்கு அதிகாரம் இருந்தா அழகான முறையில சொல்லி தடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்படுறாங்கம்மா, குடும்பத்துல எல்லாரும் ஆசைப்படையில, எல்லாரும் செய்யல, அவங்களும் தான் எல்லாம் செய்வாங்க, சரி சரி போயிட்டு போகுது, யாருதான் செய்யல அப்படின்ட்டு போகக்கூடியவங்களை பாக்குறோம் இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா முந்தின வசனத்துல அல்லாஹ் சொன்னது ஞாபகம் இருக்குதா? இந்த உலக வாழ்க்கையை யார் விரும்புறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்துல நாம கொடுத்துருவோம். ஆனா மறுமையில அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமானவர்களா அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நரகம்தான் அவர்களுடைய தங்குமிடம். யாரு மறுமைக்காக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்களோ, அதில் நம்பிக்கை வைத்து உறுதியா இருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்திலையும் நன்மை செய்வோம், மறுமையிலையும் அவங்களுடைய சொல் செயல் எல்லாம் இருக்குல்ல பாராட்டுக்குரிய விஷயமா இருக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை பார்த்தோமா? அப்போ இன்னைக்கு நம்ம வாளெடுத்து போர் செய்யாட்டியும் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடந்தா நாம அந்த இடத்துல இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போர், அழகான முறையில அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லி திருந்தாத போது, கேட்காத போது நம்ம என்ன செய்யணும்? நம்மளால் முடிந்த வரைக்கும் தடுக்கணும் 3 தரம். 2வது வெறுத்து ஒதுக்கணும். இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துல இருந்தே போயிடணும். அப்போ இதெல்லாம் நம்ம இந்த மார்க்கத்துக்காக செய்ய வேண்டிய அழகிய பணியா இருக்கு. அதனாலதான் அந்த மக்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் எங்களுடைய பாவங்களுக்கு எங்களை மன்னித்தருள்வாயாக அல்லாஹ், எங்கள் பணிகள்ல நாங்க எல்லை மீறி போயிட்ட விஷயங்களுக்கு எங்களுக்கு மன்னிப்பை கூடிய அல்லாஹ், எங்கள் பாதங்களை எல்லாம் உறுதியா இருக்க செய்ய அல்லாஹ், எங்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ்,
துன்பத்தின் போது அவங்களுடைய சொல்லு எப்படித்தான் இருந்துச்சுன்னு அல்லாஹ்தாலா சொல்றான். அப்போ துன்பங்கள் நேரும்போது அதை மட்டுமே அவங்க முணுமுணுத்தாங்கிறான். அப்போ நாமளும் நமக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் வரும்போது அல்லாஹுடன் நன்மையை நாடி அவனிடத்துல துஆ செய்யக்கூடிய மக்களா இருக்கும்போது அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு உதவியையும் வெற்றியையும் அவங்களுக்கு சாதகமான முடிவையும் நான் கொடுப்பேன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப நாம ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட மக்களா நாம இருக்கணும். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மறுமையில அழகிய நன்மையை நம்ம கொடுப்போம். உலக நன்மையோட சேர்த்து மறுமையின் அழகிய நன்மையையும் நான் வழங்கக்கூடியவனா இருக்கேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இறுதியா நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த வசனம் நமக்கு எந்த விஷயத்த சொல்லி முடிக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். நன்மை செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்க கூடியவனா இருக்கிறான். அப்போ இன்னைக்கு 2 வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்க விஷயங்கள்ல பொறுமையோடையும் கஷ்டங்களும் சோதனைகளும் வரும்போது நம்ம துவண்டு விடாம, பலம் குன்றி விடாம, பணிஞ்சிராம, அந்த மார்க்கத்தை விட்டுட்டு வெளியேறக்கூடிய செயலை செஞ்சிராம பொறுமையோட நாம இருக்கும்போது அல்லாஹுடைய நேசத்துக்கு உரியவளா இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் வீட்டுல நடக்கக்கூடியதா இருக்கு. அந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த மார்க்க விஷயங்களை சொல்லி அழகான முறையில வழி நடத்தக்கூடியவர்களா இருக்கணும். அதுல வரக்கூடிய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சகிப்புத்தன்மையோட பொறுத்து நம்ம இருந்தோம்னா அல்லாஹுடைய நேசத்தை பெற்ற ஒரு அழகிய சமுதாயமா மக்களா நம்ம ஆகுவோங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்துல அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு இப்படி பொறுமையோட இருக்கிறவங்க எவ்வளவு அழகா துஆ செய்யறாங்க பாருங்களேன். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், நான் என்ன மாதிரி பொறுமையா யாரு இருப்பா, உலகத்திலே என்ன மாதிரி பொறுமையா இருக்கவே முடியாது, இதுக்கு மேல நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்றவங்க இருக்கிறாங்க. பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது, அப்புறம் அந்த அளவை கடந்துரும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய பொறுமையாளர்கள் அவங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், நாங்க எங்க விஷயத்துல எல்லை மீறி போயிருந்தா நீ மன்னிக்க கூடியவனா இருக்க ரப்பே, எங்களை உறுதியா இருக்க செய். நாங்க எந்த ஒரு செயல்ல இருக்கிறோமோ உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துன்ப நேரத்துல அல்லாஹ் இடத்துல உதவி செய்டுவாங்க. அப்ப நாமும் நம்முடைய குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ இந்த மார்க்க விஷயத்திலேயோ உலக விஷயத்திலேயோ வரும்போது அல்லாஹ்வின் பக்கம் உதவி தேடக்கூடியவர்களா, அல்லாஹ்விடத்துல நம்மள அதிகமா மன்னிப்பு தேடக்கூடியவர்களா நாம இருக்கணும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்பாரு, என்னுடைய வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு, அதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருந்தா சொல்லித்தாங்க, நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பான். போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வர்றாரு, என்னுடைய குடும்ப பிரச்சனையா இருக்குது, எனக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு செஞ்சுட்டாங்க, நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுப்பான். அந்த மனுஷன் போயிட்டாரு. இன்னொருத்தர் வர்றாரு, எனக்கு பிசினஸே பிரச்சனையா இருக்குது, என்னுடைய பிசினஸ் நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுக்கு ஒரு வழி சொல்லித்தாங்க அப்படின்ட்டு கேட்டு வரையில நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனைகளோட வர்றாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இவங்க சொல்லக்கூடிய ஒரே தீர்வு இஸ்திக்பார் செய்யுங்க அப்படிங்கறதாதான் இருக்கு. எல்லாம் போனதுக்கு பின்னாடி அவர் பக்கத்துல இருந்து அவருடைய தோழர் கேட்டாரா, இமாம் அவர்களே, அந்த எல்லாருக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வு தான் சொன்னீங்க, நீங்க எதை வச்சு இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற இப்படிப்பட்ட குர்ஆன் வசனத்தை தான் எடுத்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் இந்த வசனத்துல, எங்க எவ்வளவு பொறுமையா இருந்தவங்களும் எவ்வளவு உறுதியா இருந்தவங்களும் அல்லாஹ் இடத்துல என்ன கேக்குறாங்க, யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிச்சிரு. அப்ப தௌபாங்கிறது இருக்கே, எல்லா வாயில்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அழகான ஒரு அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய திறவுகோலா இருக்கு. அல்லாஹ்விடத்துல பணிவை காட்டுது. நம்ம இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்கும் போது தௌபா செய்யும் போது அல்லாஹ் தஆலா எல்லா பிரச்சனையும் சால்வ் செய்யக்கூடியவனா நிவர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கான். இந்த இடத்துலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவங்க அல்லாஹ் இடத்துல மிக பணிந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், அவங்களுக்கு இந்த உலக நன்மையையும் நான் கொடுக்குறேன், மறுமையிலையும் அழகான நன்மையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படிப்பட்ட ஒரு உதவி, அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குறேன், அவங்களுக்கு சாதகமான முடிவையும் நான் கொடுக்குறேன், மறுமையில அழகான நன்மையும் நான் கொடுக்குறேன்
அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியவனா இருக்கான். அப்ப இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்கள். நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் நேரும்போது இந்த மார்க்க விஷயத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும்போது நம்ம நிலை குலையாம பொறுமையோட இருக்கணும். பொறுமையாளர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான். நாம அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடி நல்லமல்கள் செய்யும் போது அல்லாஹ் அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனா இருக்கான். யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்திற்குரிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்க விஷயத்திலும் சரி, குடும்ப விஷயங்களிலும் சரி, யா அல்லாஹ் உலக விஷயங்களையும் சரி, யா அல்லாஹ் உனக்கு மாறு செய்வதிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நாங்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் இருந்து யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை பெற்ற மகத்தான நன்மக்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.